Thank you, Pastor. I don't know if you noticed, Mano made his junior Augustine to translate, and then Pastor made Mano and Jocelyn sing. Authority. Poor Jocelyn. Yeah, we're happy to be here, but I know this is a long day. Listening to me for 4 hours is a long time. உங்கள் மத்தியில் இருப்பதில் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் காலை முதல் மட்டுமாக ஏறக்குறைய 4 மணி நேரங்கள் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Thank you. அதற்கு நன்றி. We teachers don't have an option. I teach many classes and I have to do that part of my life. வேதத்தை போதிக்கிற பணியை செய்கிற எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதை நாங்கள் செய்யத்தான் வேண்டும். பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். But I always feel sad for the students. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு மாணவர்களை பார்க்கத்தான் பரிதாபமாக இருக்கும். The same way I feel sad for you guys. You had to sit and listen. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கிறது, என்றால் காலையிலிருந்து பரிதாபமாக உட்கார்ந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். The good thing is after this season you get to rest. ஒரு சந்தோஷமான காரியம் என்னவென்றால் இந்த செய்தி வேலைக்கு பின்பாக நீங்கள் போய் இளைப்பாறலாம். I'd finish about 6:25. Sorry, 7:25. 7:25 போல நான் முடிப்பேன். And then you have 35 minutes to discuss among yourself what you have learned, and if you have questions for me that you can ask tomorrow morning. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் இந்த காலையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து கலந்து ஆலோசனை செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் என்னிடத்திலே நாளை காலையிலே கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். The difficult thing about the Gospels is that Lord Jesus says several things that theologians still don't have clue on what he meant. சுவிசேஷ புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் மிக குழப்பமான காரியத்தில் ஒன்று என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக காரியங்களை குறித்ததான காரியங்களிலே அநேக இறையியல் வல்லுநர்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன அவர் சொன்னார் என்பதை குறித்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். Because we are so far removed from that culture. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த கலாச்சார சூழலிலிருந்து நாம் மிக தூரமாக விலகி வந்திருக்கிறோம். I'm going to summarize what I have been saying so far in a big picture because this is the last session for today, and then get to today's passage. இந்த செய்தி வெளிக்குள்ளாய் போவதற்கு முன்பாக காலை முதல் இம்மட்டுமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்வது நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். When we think of Gospel of Mark, it's 16 chapters. It's very hard to remember all the chapters and all the stuff that are in the Gospel of Mark. மார்க் சுவிசேஷத்திலே 16 அதிகாரங்களிலே நாம் இயேசு கிறிஸ்து செய்த சொன்ன காரியங்களை எல்லாம் பேசுவோமானால் அது நம்முடைய சிந்தையில் கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். But the good thing is you can divide it into 2 groups, chapter 1 through 8 and then 9 through 16. அதனால நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இதை 2 பிரிவாக நாம் பிரித்து பார்க்கலாம். 1 8 அதிகாரங்கள், 8 பின்பகுதியிலிருந்து 16 அதிகாரம் வரை. The first whole group that we are looking today and part of tomorrow is who is Jesus. முதல் கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை கற்றுக்கொள்ளும்படியான கூட்டத்தினர். The second group is about why is he going to the cross. இரண்டாவது பகுதியிலே நீங்கள் எதற்காக அவர் சிலுவைக்கு நேராக போகிறார் என்பதை குறித்ததான காரியங்கள். So the first part deals with his ministry in proving he is the son of God, he is the Messiah. முதல் பகுதி இயேசு கிறிஸ்து மேசியாவாக தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்கிறதான அதிகாரங்களாக இருக்கின்றன. Second group is to say ultimately the salvation is by Jesus going to the cross and dying. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே போய் மரித்த நிமித்தமாய் நமக்கு கிடைக்க போகிறதான அந்த மீட்பினுடைய பயணத்தை நமக்கு விவரிக்கிறது. In 10:45 Jesus says, Son of Man did not come to be served but to serve and lay down his life for the many. 10:14 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். That summarizes the latter part of the book. இந்த புத்தகத்தினுடைய பின்பகுதியை மிக சுருக்கமாக அந்த வசனம் சொல்லிவிடுகிறது. Also the first part is public ministry of Jesus. முதல் பகுதி இயேசு கிறிஸ்து பொதுவெளியிலே மற்றவர்களுக்கு செய்ததான ஊழியமாகும். The second part is more like a private ministry with the 12 disciples. இரண்டாவது பகுதியிலே இயேசு கிறிஸ்து அதிகமாக தன்னுடைய உள் கூட்டத்திலே அல்லது சீசரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே செய்கிற ஊழியமாகும். The first part he shows his power.
முதலாவது பகுதியிலே இயேசு தமது வல்லமையை காண்பிக்கிறார். The second part, he goes towards passion and suffering. இரண்டாவது பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். So this today, the first part, today we are staying in the first part. இன்றைக்கு நாம் முழுவதும் நாம் அந்த முதல் பகுதியிலே தான் நாம் நிற்கிறோம். And in first part there are four main characters. இங்கே இந்த முதல் பகுதியிலே நான்கு முக்கியமான கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். Jesus, இயேசு கிறிஸ்து, and then Jesus' disciples, இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், and the crowd, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின திரளான ஜனங்கள், and his opposition. நான்காவது அவருக்கு எதிராய் நின்றதான சிறு கூட்டம். The crowd likes him இயேசு கிறிஸ்துவை இந்த பொதுக்கூட்டத்திற்கு, இந்த திரளான ஜனங்களுக்கு பிடித்திருந்தது. because he does miracles after miracles after miracles after miracles. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருந்தார். அற்புதங்கள் மேல் அற்புதங்களாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். Soon we will see he would also start feeding them food. நாம் பின்பாக நாம் பார்ப்போம், இப்படிப்பட்டதான நபர்களுக்கு அவர் போஷிக்கிற பணியும் செய்தார். அப்பத்தை அதை அவர் விருத்தி செய்து அவர்கள் உணவாக கொடுத்தார். So the crowd likes him. அதனாலே அவரை பின்பற்றி வந்த இந்த திரளான ஜனங்களுக்கு அவரை பிடித்திருந்தது. But we saw in chapter 2 the opposition doesn't like him. ஆனாலும் கூட இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோமாக அவருக்கு எதிராக ஒரு கூட்டத்தினருக்கு அவரை பிடிக்கவில்லை. He is eating with sinners. ஏனென்றால் அவர் பாவியிடத்தலோடு கூட இணைந்து சாப்பிடுகிறார். He is going into the house of tax collectors. அங்கே இருக்க ஆயக்காரர்கள் மற்றும் பாவிகளுடைய வீடுகளுக்கு போகிறார். He is healing on Sabbath. அவர் ஒரு வேளையும் செய்யக்கூடாது என்று அவர்கள் கருதியதான 7ஆம் நாளிலே, ஓய்வு நாளிலே அவர் பணி செய்கிறார். His disciples are not fasting like the disciples of John and Pharisees. பரிசேயர்கள் மற்றும் யோவானுடைய சீசர்கள் உபவாசிப்பதைப் போல இயேசுவின் சீசர்கள் உபவாசிக்கவில்லை. அதனால் அவர்களுக்கு கோபம், வருத்தம். So everything he is doing doesn't fit with what they understand a holy man should be like. ஒரு பரிசுத்தமான ஒரு ரப்பி அல்லது ஒரு போதகர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி இருந்தார்களோ அந்த வரையறைக்கு உட்படாதவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். Sometimes he makes strong statements like I am the Lord of Sabbath. ஒரு சில நேரங்களிலே மிக கடினமான, மிக வலிமையான வார்த்தைகளை பிரயோகித்தார். நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்று சொன்னார். And then he says I can forgive sins and forgives people's sins. நான் பாவங்களை ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார். Now the Jewish people knew they were God's children. They knew they could forgive, but they didn't like hearing Jesus say that he can do it. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பதற்கு தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாக தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவை தேவனுடைய பிள்ளையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. Then we come to the final group, the disciples. கடைசியாக சீஷர்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். As soon as Jesus calls them, whether they are fishermen or tax collectors, they immediately come. இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்தபோது அவர்கள் ஒரு ஆயத்துறையிலே பணி செய்கிறவர்களாக இருந்தாலும், அநேகர் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றினார்கள். That's pretty commendable. அது உண்மையிலே பாராட்டுக்குரியதுதான். Yeah, if somebody comes and says to us, Andrew, stop being a seminary professor, follow me, I am not going to follow him. யாராவது ஒருவர் ஒருவேளை சகோதரர் ஆண்ட்ரூ அவர்களே உன்னுடைய இந்த போதக பணியை அல்லது பேராசிரியர் பணியை துறந்து விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னால் அவ்வளவு எளிதாக அவர் விட்டு செல்ல மாட்டார். Right, this is before Jesus did all the miracle and did all the amazing stuff. இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்துவிட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லவில்லை. தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே அவர்களை அழைக்கிறார். ஆனாலும் கூட அவர்கள் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமாக இருந்தார்கள். And they leave their job and follow him. அவர்களுக்கு இருந்ததான வேலையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். But then he will start doing things like healing on Sabbath or doing other stuff we will see in a moment, like calming the storm, and they're like, who is he? அவரை பின்பற்றி தொடங்கின போது அவர் செய்த அற்புதங்களை, ஏன் இயற்கைக்கு மேல் அவர் கொண்டிருந்த அதிகாரத்தை, பிசாசின் மேல் அவர் கொண்டிருந்த அதிகாரத்தை எல்லாம் கண்டபோது இவர் யார் என்று அவர்கள் திகைத்து போனார்கள். Towards the end, when he starts saying, I came to go to the cross and die in Jerusalem, they are really confused. திடீரென்று இயேசு கிறிஸ்து இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தவர், நான் எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் உண்மையிலே குழம்பி போனார்கள். என்னதான், யார்தான் இவர் என்று அவர்கள் புரியாமல் போனார்கள். I remember I said in the morning, chapter 16 verse 8 stops by saying, and they were afraid.
அங்கே மார்க் 16:8 கடைசியாக இந்த சுவிசேஷம் முடிவடையும் போது அவர்கள் பயந்திருந்தார்கள் என்பதாக முடிவடைகிறதாக நான் சொன்னேன். If you remember, Matthew has this great commission in chapter 28 verses 18 through 20. மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை நிறைவு செய்யும் போது இயேசு கிறிஸ்து கொடுத்ததான மாபெரும் ஆணையை அவர் சொல்லி, அல்லது மத்தேயு 28:18 முதல் 20 வரை மாபெரும் கட்டளையை சொல்லி நிறைவு செய்கிறார். But there's a little verse that we forget right before that, which says when Jesus resurrected, he came and appeared to them, and all of them believed, but some doubted. ஆனால் அதற்கு முந்தின வசனத்தை நாம் சரியாய் கவனிக்காமல் இருந்திருப்போம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு முன்பாக காண்பித்த போது அநேகர் அவரை விசுவாசித்தார்கள், சிலரோ அவரை நம்பாமல் சந்தேகம் கொண்டார்கள். They were very confused. அவர்கள் குழப்பத்தில் தான் இருந்தார்கள். Right, and we should not be mean to them, because all that they have done, if we go through the same thing, we would be twice as confused. ஒருவேளை அவர்களை என்ன இப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் இலக்காரமாய் எண்ண வேண்டாம். ஒருவேளை நாம் அவர்களுடைய இடத்தில் இருந்தால் அதைவிட மோசமாய் தான் நாம் இருந்திருப்போம். There is a passage where one man says to Jesus, I want to follow you. And Jesus says, no, don't follow me. Another guy, he says, I don't want to follow you. And Jesus says, follow me. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒருவன் வந்து நான் உன்னை பின்தொடர்ந்து வர விரும்புகிறேன் என்று சொன்னபோது அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி அவனை நிராகரிக்கிறார். இன்னொரு இடத்துல ஒருவன் நான் உன்னை பின்பற்றி வர விரும்பவில்லை என்று சொன்னபோது இல்லை இல்லை என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்கிறார். I imagine you being with a teacher like that. அப்படிப்பட்டதான ஒரு உபதேசியார் உங்களோடு கூட இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். Right, and Jesus was very confused. இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் அநேக காரியங்களை குறித்து குழப்பம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். You will see, as soon as he is privately with them, he would explain himself to them. எப்பொழுதெல்லாம் அவர்கள் தனித்து இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலவற்றை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக தனித்து சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். I briefly introduced you to chapter 4, all the parables that Jesus is going to say. இயேசு கிறிஸ்து சொன்ன உதாரணங்களை அல்லது உவமைகளுக்கு ஒரு முன்னுரையாக நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேசினேன். I also said in the morning that Mark is not interested in speeches. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக மார்க்குக்கு பேச்சு இல்ல முக்கியமானது. Matthew has 5 long speeches and Mark has a one short preaching here. மத்தேயு இயேசு பேசின காரியங்களை 5 காரியங்களை பெரிய பிரசங்கங்களை அவர் தொகுத்து சொல்லி இருக்கிறார். ஆனால் மார்க்கு அதை பற்றியெல்லாம் அதிகமாய் பேசவில்லை. ஆனால் 4ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை குறித்து பேசுகிறது. Look at verse 34. It's kind of funny. 33 and 34. He did many miracles as much as they could understand, and he did not say anything without the parables, and when they were alone, he explained it to them. 4ஆம் அதிகாரம் 34 35 வசனங்களிலே ஊமைகளால் அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீசரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். Now, that tells me, first of all, Mark is not interested in explaining these parables to you and me. ஒருவேளை இந்த வசனத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஊமைகளுக்கான அர்த்தத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மார்க் அவ்வளவாய் விருப்பம் உள்ளவர் போல தெரியவில்லை. Right, we actually have only one explanation. அவர் ஒரே ஒரு விளக்கத்திலே அதை முடித்து விடுகிறார். The parable of the sower. அவர் ஒரே ஒரு ஊமையை தான் சொல்கிறார், அது விதைக்கிறவனுடைய ஊமை. The rest of the parable we don't have any explanation because Mark wasn't interested. Disciples did not understand. And so we have very little understanding to these parables. மற்ற ஊமைகளை குறித்து அவர் எதையும் பேசவில்லை. ஏனென்றால் மார்க்குக்கு அதில் விருப்பமும் இல்லை, சீசர்களுக்கு அது புரியவும் இல்லை. அதனால் அது நமக்கு தேவை என்று அவர் கருதவும் இல்லை. Now this is where I have become an old man. இந்த இடத்துல தான் ஒரு வயதானவராக நான் தெரிகிறேன். Right, when I was a young man, I wanted to understand all these parables. ஒரு இளைஞனாக இருந்தபோது இந்த ஊமைகள் எல்லாம் புரிந்து கொள்ள அவர் முயற்சித்தார். Now that I'm an old man, I know they are parables. இப்பொழுது வயதான போது இது ஊமைகள் தான், இதை அவ்வளவாய் புரிந்து கொள்ள முடியாது என்ற புரிதலுக்கு வந்திருக்கிறார். Sometime my wife and I start telling a story, and after we finish the story, we say to each other, I don't really remember why I told you this story. அவருடைய மனைவி ஒரு சில நேரத்திலே கதைகளை பேசுவார்கள். அப்பொழுது எதையாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு ஏன் இந்த கதையை உனக்கு சொன்னேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்வார். Right, welcome to old age. It's fun. வயதாகி கொண்டிருந்தால் வாழ்த்துக்கள், நாம் அதை அனுபவிப்போம். Now there is a parable, there is a connection between the parable.
இங்கே ஓமைகளுக்கு இடையே தொடர்பு இருக்கிறதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Remember we talked about 4 groups of people? 4 நபர்களை கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்னிறுத்தினேன். Besides Jesus, 3 groups of people that either understand him or not understand him, accept him or not accept him. All these parables will talk about that. இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்பட்ட மற்ற 3 கூட்டத்தினரும், ஒரு சிலர் அவரை நம்பினார்கள், நம்பவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படிப்பட்டதான நபர்களோடு உள்ள இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உறவை விவரிக்கிறதாக இந்த ஓமையில் இருக்கிறது. So in the first parable, a man goes and sows the seed. Some fall on the path and as birds take them away. Some fall on the thorns. They grow quickly, but then the life's problems choke them. And then some fall on the rock. They start, but there's not any root. Those are all just example to talk about the final group that falls on the really good soil and yields great benefits. விதைக்கிறவனுடைய ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்ட போது சில விதைகள் வழியருகே விழுந்தது, அது ஒன்றுக்கு உதவார போயிற்று. சில விதைகள் முள் உள்ள இடங்களிலே விழுந்து அது முளைத்து வந்து முள்ளுடைய நெருக்கத்தினாலே அது பலன் கொடாமல் போனது. சில விதைகள் பாறைகள் நிறைந்த இடத்தில் விழுந்து அது வளர்ந்த போதும் கூட வேர் விட முடியாதபடினாலே அவைகளும் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இந்த ஓமைகளெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக பலனுள்ள நிலத்தை நமக்கு விவரிக்கும்படியாக இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். Think about the 12 disciples. 12 சீஷர்களை சிந்தித்து பாருங்கள். All 12 had the same teaching. They witnessed the same kind of miracles. They heard the same lessons, ate the same food, but one got lost. நமக்கு தெரியும் இந்த 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரே வண்ணமாக இருந்தார்கள், ஒரே வண்ணமாக உணவருந்தினார்கள், ஒரே விதமான அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள், ஒரே விதமான இயேசு கிறிஸ்துடைய அந்த போதனைகளை கேட்டார்கள். ஆனாலும் கூட 12 ஒருவன் பின்வாங்கி போனான், தவறி போனான், நாம் அறிவோம். That should tell us out of 12 we're going to lose one. இது நமக்கு என்ன சொல்கிறது என்றால் 12 பேர் இருந்தால் ஒருவர் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவார். I have taught close to 10,000 students now in my 30 years of teaching, and I know there are a few floundering here and there. அருமையான ஐயா, அவருடைய ஊழியத்தில் ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்ட 30 வருடங்களிலே 10,000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பல வருடங்கள் அவர் போதித்திருக்கிறார். அதிலே எவ்வளவு பேர் எவ்வளவாய் கனி கொடுக்கிறார் என்று தெரியாது. Some are shining, ஒரு சிலர் மிக பிரகாசமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், some are not. சிலர் அவ்வாறு இல்லை. Right? Because that's true of even Jesus' own life. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய வாழ்விலும் இது உண்மையா இருந்தது. But that parable is preparing the disciples that when they go and do the work, there would be some that fall off, but they should not be disappointed. இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னதோட நோக்கம் என்னவென்றால், நாளைக்கு அவர்கள் போய் ஊழியத்தை செய்யும் போது எல்லாருமே பலன் உள்ளவர்களாக மாட்டார்கள். ஒரு சிலர் பலனற்று போவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனாலே தங்களுடைய ஊழியத்தை குறித்து அவர்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை என்பதை அவர்களுக்கு சொல்லும்படியாக இந்த ஓமையை சொல்கிறார். That helps us understand the next parable. When you have a light in your house, you don't come and put it under the bed. You put it above the bed or above the table so you can see the room. அடுத்த ஓமை இதனுடைய தொடர்ச்சியாக அவர் சொல்கிறார், நீங்கள் விளக்கை வைத்திருப்பீர்களானால் அதை விளக்கு தண்டின் மேலே எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக வைப்பீர்களா தவிர நீங்கள் உங்களுடைய படுக்கை நீளை மறைத்து வைக்க மாட்டீர்கள். But why do you think somebody would hide the light? ஏன் ஒரு சிலர் தங்களுடைய விளக்கை மறைத்து வைக்க விரும்புவார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? Have you been around depressed people? நீங்கள் எப்பொழுதாவது மனசோர்வுள்ள மன அழுத்தத்துக்கு உட்பட்ட நபர்களை பார்த்திருக்கிறீர்களா? Maybe you were depressed. ஒருவேளை நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாய் போயிருக்க கூடும். Yeah, we come home, we turn off the lights and we lie down in bed and take a nap. நாம் வீட்டுக்குள்ளே நுழைந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறவர்களை போல விளக்கை போட்டுவிட்டு நாம் படுத்து விடுவோம். Ministry will have times where you are exhausted, especially if it's connected with the previous parable and most of your seed fell in the wrong places. You're going to come home and you want to hide. You want to put the lamb under the table and take a nap. ஒருவேளை உங்களுடைய ஊழியத்திலே முந்தின அந்த ஓமையிலே சொன்னதை போல நீங்கள் விதைத்த விதை ஒன்றுமே பலன் இல்லாமல் போவதை உடைய கண்கால் கண்டுவிட்டு வருவீர்களானால் நீங்கள் சோர்ந்து போய் ஏன் இந்த விளக்கை நான் பிரகாசத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை நீங்கள் கட்டில் கடியிலே மறைத்து விட்டு சோர்ந்து போய் படுத்துக் கொள்ளக்கூடும். But Jesus says,
By the measure you measure, it will be measured to you. எவ்வளவாய் நீங்கள் அளக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். What that means is when you go and do ministry for 10 days and you come back and you're depressed and you go to sleep and never again you go back, you are not sowing more seeds. இங்கே நீங்கள் 10 நாட்கள் மிக கடினமாக பணி செய்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் விதைக்கிற பணியை செய்திருப்பீர்களானால் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கும்போதும் அந்த பணியினுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். But instead what Jesus says is get back and go back again. Yes, sow 10 more days, you'll get depressed again, come back, recharge, go back and sow more. The more you put out, the more you will get back. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாய் விதைக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அதிகமாய் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாய் பெறுவீர்கள். அதனால் நீங்கள் சோர்ந்து போய் படுத்திராதீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார். Another thing is, it is really not the disciples' job to look at the reward or the look at the fruit. சீடர்களுடைய பணி நாம் செய்கிற ஊழியத்திற்கு என்ன பலன் இருக்கிறது என்று யோசிப்பது அல்ல. A farmer has no clue how a seed grows. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதை போட்டு அவர் விதைக்கிற பணியை செய்து தன்னுடைய பணியெல்லாம் செய்தாலும் கூட அது எவ்வாறு விளைகிறது என்பதை குறித்த ஒரு புரிதலும் இல்லாமல் தான் இருப்பார். Many centuries ago I was a botany major. ஓகே, பழங்காலங்களுக்கு முன்பாக அவர் பாட்னி பாடத்தை எடுத்து படித்த நபர். Right? And one of our assignment was, it's to see the work of a gravity on a seed. So one of my assignment in the botany class was, we had to bring the seed to our house, several seeds, and one we had to keep it sideways, one we had to keep it upside down, and one we had to keep it in the right way, and all kinds of different directions. And then within a few days we need to see how they grow. Miraculously everyone will grow and come out the same direction. தாவரவியல் பாடத்தை அவர் படித்த போது அவருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, பல்வேறு விதமான விதைகளை கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக அது நிற்க வேண்டும். ஏனென்றால் புவியீர்ப்பு விசைக்கும் அதனுடைய விதைக்கும் உள்ளதான தொடர்பை கற்றுக்கொள்ளும்படியாக அந்த பாடத்தை அவர்கள் செய்தார்கள். அந்த ஒவ்வொரு விதையும் எந்த விதத்திலே நீங்கள் அதை சாய்த்து வைத்திருந்தாலும் தலைகீழாக வைத்திருந்தாலும் அது வளரும் போது நேராக வளருவதை காண முடிந்தது. We should think of ourselves as the farmer. We don't know how the plant is going to grow. All the disciples were supposed to do was to make sure they sow the seed. இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாகிய நாம் எல்லோருமே இந்த விதை எவ்வாறு பலன் கொடுக்கும் என்பதை குறித்து ஆராய்ச்சி அவசியமில்லை. மாறாக ஆண்டவரை நம்பி தேவனுடைய வசனமாகிய விதையை நாம் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். The Lord has a little sense of humor. He says in verse 27, he goes day and night and he sleeps and he gets up. He sleeps and he gets up. He sleeps and he gets up. Because now it is God who is doing the work with the seed. 26-27 வசனத்தை சொல்லும்போது, ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து விட்டு இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத வண்ணமாய் அவன் அறிந்திராத போது விதை வளர்கிற காரியத்தை செய்தது. ஏனென்றால் அந்த பணியை செய்வது அந்த விவசாயி அல்ல, மாறாக தேவனே அதை செய்கிறார். But then the last parable talks about how even though the disciples' work might be very small, it would become as big as a tree, a mustard tree that gives that grows out and takes over the whole world. அடுத்த ஓமையிலே அவர் சொல்லும்போது, அந்த விவசாயியுடைய விதைக்கிற விதையானது மிக சிறியதாக இருந்தாலும் அது பலன் கொடுக்கும்போது மிகப்பெரிய பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. Remember, he is saying this to the disciples. இதை சீடர்களுக்கு சொல்கிறார் என்பதை மனதில் கொள்ளுங்கள். And they are within 30 years going to go through a lot of trouble. ஏனென்றால் அவர்கள் அந்த அவருடைய வாழ்விலே அநேக விதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து போக போகிறார்கள். Even before they make their very first ministry as a disciple without Jesus, one of their members is already gone. நமக்கு தெரியும், ஒருவேளை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை தொடருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போய் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர்களில் ஒருவர் இல்லாமல் போய்விட்டார். And then within a few years James gets killed. சில வருடங்களிலே
யாக்கோபு கொலை செய்யப்படுகிறார் ஏரோதினாலே. And then in another 10-20 years, they're all scattered. 12 friends who were together for 3.5 years, they get scattered all the way from Rome to India. அதுக்கடுத்த சில வருடங்களேயே 3 வருடங்கள் ஒன்றாக சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த 12 பேரும் கூட, அந்த 11 பேரும் அவர்கள் பல்வேறு இடங்களிலே சிதறி போய்விட்டார்கள். அவர்கள் உலகம் எங்கும் ஒருவர் காணாதபடிக்கு அவர்கள் சிதறி போனார்கள். You can imagine when they first started the ministry, they thought they would always be together and they would always be happily working for the next 30-50 years. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது நினைத்திருக்க கூடும், நம்ம எல்லாம் சேர்ந்து பல வருடங்கள், சில 30-50 வருடங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறோம் என்று எண்ணிருக்க கூடும். None of their brothers even stayed together. ஆனால் அவருடைய சகோதரர்கள் கூட சேர்ந்து அவர்கள் பணி செய்வதற்கான சூழல் அமையவில்லை. James died very early and John ended up in Patmos. நமக்கு தெரியும், யாக்கோபு மிக ஆரம்பத்திலேயே கொலை செய்யப்படுகிறார். அவருடைய சகோதரனாகிய யோவான் அவர் பத்மு தீவிலே அவர் இருக்கிறார். Andrew ended up in Eastern Europe and Peter ended up in Rome. கிழக்கு ஐரோப்பாவிலே அந்திரேயா இருக்கிறார். இன்னொரு இடத்திலே அங்கே சீமோன் பேதுரு இருக்கிறார். You and I have WhatsApp, FaceTime, Zoom, all kinds of miracles that we can talk to each other, but they never saw each other again. ஆனால் அவர்கள், நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட நாம் அவர்களோடு கூட நேரடியாக முகத்தை பார்த்து பேசும்படியான வாய்ப்புகள் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டதான வாய்ப்புகள் எதுவும் அவர்களுக்கு அமைந்திடவில்லை. But yet it is through their work, this little kingdom that Jesus began will go all the way even to India in 2024. இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு மேலாக இந்திய தேசத்திலும் கூட அன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்த அந்த சிறிய விதையின் ஊழியமானது பெரிய மரமாக வளர்ந்து உலகமெங்கும் தலைத்தோங்கி இருக்கிறது. These are the things Jesus explained to them so that they would be strengthened and remember these parables. இயேசு கிறிஸ்து இந்த உவமைகளை சொன்னதின் நோக்கம் அவர்கள் சோர்ந்து போகாமல் தாங்கள் அழைக்கப்பட்ட அந்த பணியை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இதை போதிக்கிறார். I have a silly theory, and it's only a silly theory. And the silly theory is, these are the only few parables Peter remembered later on in his life. That's the reason only Mark has very few parables. ஒருவேளை நான் இவ்வாறு யோசிக்கிறேன், பேதுருவிடம் ஆண்டவர் அநேக உவமைகளை சொல்லியிருந்தார். ஆனால் பேதுருவாலே ஆபத்தில் கொள்ள முடிந்தது இந்த ஒரு சில உவமைகளை மாத்திரம்தான். அதனால தான் தன்னோடு இருந்த மார்க்குக்கு இதை சொல்லி அதை எழுத சொல்லி இருக்க கூடும். Right, but I have no proof. நான் சொல்வதற்கான எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை. Points are very important principle. It is not the result of our work that we need to look at, but the faithfulness of our work that we need to look at. நாம் செய்கிற ஊழியத்தின் பலனை நம்முடைய சிந்தையில் கொண்டு, நான் ஊழியம் செஞ்சா இதெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் ஆயிடுவேன் என்றதை நம்முடைய சிந்தையில் கொண்டு நாம் ஊழியத்தை செய்யக்கூடாது. மாறாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை அவர் ஏற்ற நேரத்திலே கனி கொடுக்கும்படி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் விதைத்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய ஒரே பணியாக இருக்கிறது. Now we're going to see a few miracles which I call the large scale miracles. இப்பொழுது ஒரு சில அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். அதை என்னுடைய வார்த்தையில் சொல்லுவோமானால் அது மிகுந்த பெரிய அற்புதங்கள் என்று நாம் சொல்லலாம். We saw many individual miracles. தனிப்பட்ட நபர்களுக்குள்ளாய் நடந்த அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். Peter's mother-in-law is healed. பேதுருடைய மாமியார் சுகமானதா இருக்கட்டும். A man with the evil spirit is healed. அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் சுகமடைந்ததா இருக்கட்டும். A man with the withered hand is healed. சூமின கரத்தை உடைய மனிதன் சுகமானதா இருக்கட்டும். A paralytic is healed. திமிர்வாதக்காரன் சுகமானதா இருக்கட்டும். A leper is healed. ஒரு குஷ்டரோகி சுகமானதா இருக்கட்டும். Now we're going to see large scale. இவைகள் எல்லாம் தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலேயே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள். ஆனால் இப்பொழுது நாம பார்க்க போவது ஒரு திரளான ஜனங்களே அனுபவித்த அற்புதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். One of my favorite parable is the next one, calming the storm. Not parable, miracle. மிக பிடித்தமான அற்புதம் என்னவென்றால் இங்கே இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமைதியுற பண்ணுகிறார்.
And the reason is very simple. I absolutely love water, but I'm terrified of water. ஏனென்றால் அவருக்கு வந்து தண்ணீர் மிகுந்த தண்ணீர்களை டிராவல் பண்ணுவது ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் என்றால் ஒரு பயம் இருக்கிறது. I used to go fishing with my friends in America, and we would go in the boat in the calmness of the lake, and we will sit there for 8-10 hours fishing fish, and I may catch one fish. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து மீன் பிடிக்கும்படியாக கடலின் உள்ளாக சென்று அமைதியாக கடலில் ரொம்ப சைலண்டாக இருக்கிற இடத்துல போய் உட்காந்து பல மணி நேரங்கள் அமர்ந்து ஒரு சில நேரத்தில் ஒரு மீனை கூட பிடிக்காமல் வருவது உண்டு. Yeah, it's a peaceful time to be in the middle of water. அந்த தண்ணீரிலே குறிப்பாக அமைதியாக இருக்கிற கடலிலே இருப்பது என்பது ஆனந்தமான ஒரு அனுபவம். But when it is not quiet and calm, it is scary. ஆனால் கடல் என்பது அமைதியாக இல்லாமல் மிகுந்த ஆர்ப்பரிப்போடு அலைகள் நிறைந்ததா இருக்குமானால் அதே கடல் பயத்தை உண்டு பண்ணிவிடும். Only one time in my life I was in a boat and there was big waves on all sides, and I was pretty sure I will drown that day. ஒரு நாள் அவர் அப்படியாக படகுல இருந்தபோது அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல மிகப்பெரிய அலைகள் வந்தது. அப்பொழுது நினைச்சாரு அவ்வளவுதான் நம்முடைய கதை, இதிலேயே நம்ம மூழ்கி விடுவோம் என்று எண்ணினார். I can swim about 15 minutes. ஒருவேளை 15 நிமிஷம் வேணால் நீச்சல் அடித்து தாக்கு பிடிக்க கூடும். So I love this miracle. இந்த அற்புதம் அதனாலே அவருக்கு தனிப்பட்ட முறையிலே பிடித்தமானது. Jesus says to the disciples, let's go to the other side. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம். They got into a boat. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகுல ஏறுகிறார்கள். There were other boats also that were joining him. வேற படகுகளும் அவரோடு கூட வந்தது. And Jesus is taking a siesta, a nap. In the front of the boat with the cushion under his head. He likes comfort. இயேசு கிறிஸ்து மிக சௌகரியமாக தலைக்கு கைகளை கொடுத்து நல்ல முதல் சீட்ல அழகாக அவர் படித்துக் கொள்கிறார். In Singapore, they believe missionaries and pastors should suffer. All over the world. I wasn't sure, so I wasn't going to say. Okay, சிங்கப்பூர் பொதுவாகவே உலகம் ஃபுல்லா என்ன அப்படின்னா ஊழியக்காரங்களா இருந்தா அவங்க கட்டாயம் கஷ்டப்படணும் என்று எண்ணுவார்கள். That is not true. I'm going to tell you that. Not true in Jesus' life. He liked a cushion for him to lie down, not a rock like Jacob. Yeah. And he worked in Galilee, which is a very beautiful place, not in Jerusalem and Judea, which is a desert. அவர் எருசலேம் யூதேயா போன்றதான வனாந்தரத்தில் இல்லை, மாறாக கலிலேயா போன்ற ஒரு செழிப்பான இடத்துல தான் இருக்கிறார். படகிலே ஒருவேளை யாக்கோபு கல்லை தலைக்கு வைத்து படுத்திருந்ததை போல அல்ல, ஒரு மெத்தையை தலைக்கு வைத்து அவர் படுத்திருக்கிறார். So that's why I tell my students, if you want to have a Jesus-like teacher, make sure he's comfortable. இயேசுவை போல உங்களுக்கு உபதேசிக்கிற ஆள் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களை சௌகரியமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்வேன். They think they have a Judas. அவர் உடனே இது யூதாஸா இருப்பார் என்று சந்தேகப்படுவார்கள். He is at peace. Why do you think he is at peace? இயேசு கிறிஸ்து மிக தலையணையை வைத்து அவர் மிகுந்த நேர்த்தியாக எந்த ஒரு கவலை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று எண்ணுகிறீர்கள்? He said we are going to the other side. ஏனென்றால் இயேசு அவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம அக்கறைக்கு போவோம் என்று தான் சொல்லியிருந்தார். He knows the end. அவருக்கு தெரியும் அக்கறைக்கு போய் சேருவோம்னு அவருக்கு நல்லா தெரியும். He doesn't need to know the middle. இடையில என்ன நடக்கிறத பத்தினா அவருக்கு கவலை இல்லை. Right? He can sleep through a good bad day and then wake up happily the next day. அடுத்த நாளிலே அவர் சந்தோஷமாக விழிக்கும்படியாக அந்த நாளுடைய பாடுகளை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். என்றால் அக்கறைக்கு போவோம் என்று அவருக்கு தெரியும். It kind of happens in my house. My wife will say some problem and then she would immediately go to sleep. I will be up all night long thinking about the problem. அவருடைய மனைவியார் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு அவங்க நிம்மதியா தூங்கிடுவாங்க. இவர் தூக்கத்துல மண்ணலி போட்டுருவாங்க. இவர் நைட்டு ஃபுல்லா தூங்காம விழித்துக் கொண்டிருப்பார். Yeah, it happened many times. You can ask her that. ஒருவேளை அது நிறைய முறை நடந்திருக்கிறது. Yeah, the same way Jesus knows they're going to the other side. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அக்கறைக்கு அவர்கள் போவார்கள் என்று இயேசு அறிவார். So he is taking a nap. அதனாலே அவர் தலையணை வைத்து நல்ல நித்திரையில் இருக்கிறார். He knew his death is not in the ocean, his death is on a cross. இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும்
அவர் கடலிலே மூழ்கி மரிக்கப்படும்படி அனுப்பப்படவில்லை, மாறாக சிலுவையில் அறிந்துதான் அவர் மரிப்பார் என்பதை அவர் நன்றாக அறிவார். These disciples did not know that. இந்த சீடர்களுக்கு பாவம் அது தெரியாது. Yeah, they only know there's a big storm out there. அவர்களுக்கு ஒண்ணே ஒன்று தெரிஞ்சது என்னன்னா, ஐயோ இப்போ ஒரு பெரிய புயல்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாட்டிக்கொண்டோம் என்பதுதான் அவர்களுக்கு தெரியும். Now this is what surprises me. இதுதான் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. Levi, the Levi, he can be upset because he had been working in the office all his time. ஒருவேளை லேவி என்று சொல்லப்படுகிற மத்தேயு, அவன் இந்த சூழலை பார்த்து பயந்தா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவன் ஒருபோது கடல்ல இருந்ததில்ல, அவன் ஒரு ஆபீஸ்ல கம்ஃபர்டபுளா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளு. Peter, Andrew, John and James are fishermen who are not fishing in the desert but fishing in the sea. ஆனால் இந்த 4 பேர் இருக்கிறார்களே, யாரு? பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, இவங்கெல்லாம் கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்த ஆட்கள். இவங்க ஒருபோது வனாந்திரத்தில் போய் மீன் பிடிச்சவங்க இல்லை, எப்பொழுதும் அவர்கள் கடல் தான் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். They should not be worried. அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Well, Matthew tells us why there is an earthquake and the earthquake causes tsunami. அங்கே ஒருவேளை ஒரு நில அதிர்வு உண்டாயிருந்திருக்க கூடும், அதனாலே அவர்களுக்கு மிகப்பெரிய அலைகள் வந்தது, சுனாமி போல பேரலைகள் எழும்பிட்டது. So even Peter, Andrew, John and James have not seen that kind of a wave before. கடலிலேயே தங்களுடைய பணியை செய்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் கூட இப்படிப்பட்டதான பேரலையை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. So they wake Jesus up and say, "Don't you care?" அவர்கள் இயேசுவை வேகமாக எழுப்பி, ஏன் நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்று கேட்கிறார்கள். But what is funny is they say, "Don't you care? We are drowning." அவர்கள், போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். They have already concluded how their story is going to end. அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள், இன்னைக்கு நைட்டில் நம்முடைய வேலை முடிஞ்சு நம்ம இங்கே மடிந்து போவோம் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். But Jesus did not. Jesus knew the answer, so he gets up in 39 and he hushes the wind. இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டுகிறார். And the great wind hushed, it says, and the disciples are wondering, who is this that even can calm the storm? இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 41 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். That is amazing. அது மிக அற்புதமான ஒரு காரியம். Now even healing a person's hand is pretty amazing. ஒரு சுமின கரமுள்ள ஒரு நபருக்கு சுகம் கொடுப்பது என்பது அற்புதம் தான். And healing a leper is amazing. ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துவது ஆச்சரியமான அதிசயம் தான். But going and looking at the winds and the waves and saying to them, stop, and they stopping, that is extra amazing. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல, இவருடைய சத்தத்தை கேட்டு அவைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து அமைதியாவது என்பது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிற காரியமாக இருக்கிறது. But the disciples are not new to this idea. இந்த காரியத்தை குறித்து அவர்கள் அறியாதவர்கள் இல்லை. Remember Moses? அவர்கள் மோசே உங்களுக்கு தெரியும். Moses did something very similar. மோசே, அவர்கள் அறிந்திருந்த மோசே இதே விதமான காரியத்தை செய்திருக்கிறார். He came to the Red Sea. அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு வந்தார்கள். There were enemies in the back. அவர்களுக்கு பின்பாக பார்வோனுடைய சேனை இருந்தது. They are in trouble. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. They cry out to God. அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். God says, "Show your stick out." ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், உன் கோலை நீ கடலுக்கு நேராக நீட்டு. And the God and the Exodus says, and the sea stood like glass walls on both sides for them to walk on the dry land. அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போகத்தக்கதாக கடல் இருபுறமும் ஒரு சுவரை போல எழும்பி நின்றது. For them to walk in the dry land. They know God can do such miracles. இப்படிப்பட்டதான அற்புதங்களை ஆண்டவரால் செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அறிந்திருந்திருப்பார்கள். They know if Jesus did that miracle, he is imitating or he is doing something similar to what God did through Moses. மோசேயின் மூலமாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே என்ன செய்தாரோ அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவராக இருக்கிறபடினாலே அதை செய்கிறார் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். So when they say, "Who is this man?"
நீ இவர் யாரோ என்று அவர்கள் சொன்னபோது they already know the answer. அந்த கேள்விக்கான பதில் அவர்களுக்கு தெரிந்ததுதான். They know he is someone special. இவர் ஒரு சிறப்பான நபர், அவர் ஆண்டவர் என்பதை அவர் அறிந்திருந்தார்கள். They know he is the son of God, he is the Messiah. இவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா, இவரே தேவகுமாரன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். They are still growing in their faith. அந்த புரிதலிலே, அந்த விசுவாசத்திலே அவர்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Then they come to the other side of the sea. பின்பு கடலுக்கு அக்கறையிலே கதநேருடைய நாட்டுக்கு வருகிறார்கள். There's a man with an impure spirit. மறுபடியும் இவங்க அசுத்தாவியில் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். Now we've seen this story before where Jesus had already healed a man with an unclean spirit in Capernaum in the synagogue. கப்பர்நகூமிலே அங்க தேவாலயத்தில் இருந்ததான ஒரு அசுத்தாவியுள்ள மனிதனை இயேசு சுகமாக்கினதை நாம் ஏற்கனவே வாசித்தோம். But this guy is strange because he is so horribly powerful and evil that people have taken him outside of the city, tied him up with iron chain, and he was still hurting himself and hurting other people. இந்த அசுத்த ஆவியுள்ள மனிதன் என்பவன் நம்முடைய முந்தின பகுதியில் நாம் பார்க்கிறது போல இல்லை, மாறாக மிக கொடூரமான நிலையில் அவன் இருக்கிறான். அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் காயப்படுத்துகிறவனாக அவன் இருக்கிறான். அதனாலே அவனை கட்டி, சங்கிலியை கட்டி அவர்கள் ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவனை வைத்திருக்க வேண்டியிருந்தது. அப்பொழுதும் கூட அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. And there we see in a little bit later Jesus says, "What's your name?" And he says, "We are a legion." அங்கே இயேசு கிறிஸ்து நீ யார் என்று கேட்டபோது அவன் லேகியோன் என்று பதில் சொல்கிறான். Legion is a Roman term for the Roman army. It could be anywhere between 800 soldiers to 1200 soldiers. 800 இருந்து 1200 பேர் இருக்கிற அந்த கூட்டத்திற்கு, குறிப்பாக ரோம படையில் இருக்கிறதான அந்த கூட்டத்திற்கு லேகியோன் என்ற பெயர் உண்டு. We are familiar with another name, centurion. நூற்றுக்கு அதிபதி நாம் எல்லோருக்கும் தெரியும். Right? And centurion, even though the term is over 100 people, sometimes they had 80 people, sometimes they had 120 people. நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லுகிறபடினாலே அவர்கள் கரெக்டாக 100 பேருக்கு தான் அதிபதி என்ற அர்த்தம் அல்ல. ஒரு சில நேரத்திலே 80 பேருக்கு பொறுப்பாக இருப்பார்கள், ஒரு சில நேரங்களே 120 பேருக்கு கூட அவர்கள் பொறுப்பாக இருக்கக்கூடும். 10 times as a centurion is a legion. நூற்றுக்கு அதிபதி, அதாவது 10 நூற்றுக்கு அதிபதிகளுடைய வலிமை உள்ள அந்த கூட்டத்தை வந்து லேகியோன் என்று சொல்வார்கள். This guy doesn't have one evil spirit in him. He has 800 plus evil spirits in him. அவனுக்குள்ளாக இருந்தது ஒரு அசுத்தாவி இல்ல, மாறாக 800க்கும் அதிகமான அசுத்தாவிகள். Guess what? They know who Jesus is. எப்பொழுதும் அறிந்திருக்கிறவனமாக அசுத்தாவிகளுக்கு இயேசு யார் என்று நன்றாகவே தெரியும். They say, "What do you want with us?" Verse 7, Jesus, Son of the Most High God. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சத்தமிட்டு சொன்னார்கள். They don't want the highest God's Son representative come and destroy them. உன்னதமான தேவனை பிரதிபலிக்கிற அவருடைய குமாரன் ஒருபோதும் அவர்களை வந்து வேதனைப்படுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை. My teacher used to say 800 demons can recognize Jesus but one Pharisee cannot. அவருடைய ஆசிரியர் சொல்வார், அசுத்தாவி 800 அசுத்தாவி கூட இயேசு கிறிஸ்து யார் என்று சரியாய் கண்டுபிடித்து விடுவார்கள், ஆனால் ஒரு பரிசேயனால் கண்டுபிடிக்க முடியாது. And he would also say that is true of some seminary professors. சொல்வார், ஒரு செமினரியில், அதாவது வேதாகம கல்லூரியிலே பணிபுரிகிற ஆசிரியருக்கும் இது பொருந்தும் என்று சொல்வார். Yeah, because sadly sometimes seminary professors become non-believers. ஒரு சில நேரங்களிலே வேதாகம கல்லூரியிலே போதிக்கிற நபர்கள் கூட இயேசு யார் என்பதை அறியாதவர்களாக இருக்கக்கூடும். We're talking about large scale work of Jesus. இயேசு கிறிஸ்து செய்ததான மிகப்பெரிய அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். He had calmed the storm and the sea. இயேசு கிறிஸ்து அங்கே காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறார். Now he's ready to chase away 800 plus demons. இப்பொழுது 800க்கும் அதிகமான பிசாசுகளை அவர் துரத்துகிறார். The demons have a trick. அந்த பிசாசுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தந்திரம் செய்கின்றன. Right? Demons know, or these evil spirits, they know Jesus could either send them to abyss where they have no more work, they are forever chained, or
Jesus can send them to some pigs and they can hang around for a little bit more. அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அவர்களை ஒருபோதும் திரும்பி வர முடியாத இடத்திற்கு அவர்களை அனுப்பிவிட முடியும், கட்டி அனுப்பிவிட முடியும். அதே நேரத்திலே ஒரு சில பண்டிகைகளுக்குள்ளாக அவரால் அனுப்ப முடியும். ஒருவேளை பண்டிகைகளுக்குள்ளாக அனுப்பினால் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாம் என்று அவைகள் தந்திரம் செய்தன. Yeah, my mom never ate pork meat because she thought all of them had demons in them. அவருடைய தாயார் அவர்களுக்கு ஒருபோதும் பண்டிகை கொடுத்ததில்லை, ஏனென்றால் பண்டிகைகள் எல்லாத்திலுமே பிசாசு இருக்கிறது என்று அவர்கள் எண்ணினார்கள். Not all pigs are bad, only the ones that drown in the oceans that have pig spirit in them. ஓகே, நமக்கு தெரியும் எல்லா பன்றிகளுமே பிரச்சனை இல்லை, இப்படி பிரச்சனை உள்ளவைகள் எல்லாம் கடலில் மூழ்கி போயின. This is one time I really don't understand why Jesus granted their wish. Why he approved their wish when they asked to be sent to the pigs, Jesus allowed. இயேசு கிறிஸ்து இங்குதான் முதலாக பிசாசனுடைய ஒரு வேண்டுதலுக்கு செவி கொடுத்து நாங்கள் பண்டிகைகளுக்குள்ளாய் போய்விட அனுமதி தாரும் என்று சொன்னபோது இயேசு அவ்வாறு செய்தார். And I don't understand why. ஏன் அவ்வாறு செய்தார் என்று எனக்கு புரியவில்லை. I have a theological answer, but I don't know if it is a good answer. ஒருவேளை இறையியல் பூர்வமான பதில் எனக்கு இருக்கிறது, ஆனால் அது சரியான பதிலா நல்ல பதிலா என்று எனக்கு தெரியவில்லை. His ultimate victory is going to come with his death and resurrection. இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு மேலே நிரந்தரமான வெற்றியை எப்பொழுது கொண்டு வர போகிறார் என்றால் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக. Only at his resurrection, we know from the rest of the New Testament, God the Father would put all enemies under his feet. நாம் வேதம் அறிந்திருக்கிறவனமாக அவருடைய எதிரிகள் எல்லாம் அவருடைய பாதபடியாக ஆக்கும்படியாக பிதாவானவர் அவருடைய உயிர்த்தெழுதல் நாளிலே அதை செய்ய இருக்கிறார். So my theological answer is Jesus just thought, okay, let them have fun for another 6 months and then they will be under my feet. என்னுடைய இறையியல் அறிவினுடைய புரிதல் படி இயேசு நினைத்திருக்க கூடும், இன்னொரு 6 மாசம் இருக்குது, பாவாதுக விருப்பத்துக்கு இருந்து விட்டு போகட்டும் என்று விட்டிருக்க கூடும். But it had bad effects. ஆனால் அதனாலே ஒரு தீமை தான் நடந்தது. Right? When the pigs ran off and jumped into the ocean and killed themselves, the town people came and said, that is huge economic loss for us, therefore leave our territory. அந்த பன்றிகளுக்குள்ளாக போனது நிமித்தமாக ஏறக்குறைய 2000 பன்றிகள் அது உயர்ந்த மேட்டிலிருந்து விழுந்து கடலில் பாய்ந்து மாண்டு போனது. அதனாலே அங்கிருந்த அந்த பன்றியை வளர்த்து கொண்டிருந்தவர்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டபடினாலே அவர்கள் தயவு செய்து எங்கள் எல்லைகளை விட்டு போய்விடுங்கள் என்று இயேசு வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து திரும்ப வர வேண்டியிருந்தது. The sad part is they were not happy this guy was free of 8,000 demons. 800 demons. They were sad. They lost 300 pigs. அவருடைய வருத்தம் என்னவென்றால் இவன் 800 பிசாசு பிடித்திருந்தவன் சுகமாகி விட்டானே என்ற சந்தோஷம் இல்லை, மாறாக நமக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருந்த பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருந்த இந்த பன்றிகள் எல்லாம் போய்விட்டதே என்ற வருத்தம் தான் அவர்களுக்கு. Right? They should have said, oh, Jesus is powerful. We have a whole bunch of other sick people in our town. Please come into our town and chase away a few more demons. அவர்கள் ஒருவேளை இப்படி சொல்லி இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனையோடு இருந்த ஒரு நபரை இயேசு சுகமாக்கி விட்டார், நம்முடைய கிராமத்தில் இதைவிட பெரிய பிரச்சனையோடு நிறைய பேர் இருப்பார்கள், இவரை கொண்டு போய் அவர்கள் எல்லாம் சுகமாக்கி விடலாம் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. But in God's wisdom, nothing is a loss. தேவனுடைய ஞானத்திலே எந்த ஒரு காரியமும் நஷ்டமல்ல. Look at verse 19 and 20. The man wants to follow Jesus and Jesus says, no, you go and be my witness and tell everyone what mercy you have received from God. And he goes and says it to Decapolis. Decapolis means Deca, 10, Polis, city. He becomes the first missionary to 10 cities. நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்து அந்த வில்லேஜுக்கு போய் அவரால் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த சுகம் பெற்ற நபர் நானும் மோடு கூட வந்து விடுகிறேன் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொன்னார், இல்லை இல்லை, நீ போய் ஆண்டவர் உனக்கு மனமிறங்கி செய்ததை உன்னுடைய மற்றொரு கருவி என்று சொன்னபோது அவன் தெக்கப்போலி தேசத்துக்கு போனார். தெக்கப்போலி என்று சொல்லும்போது 10 நகரங்களை உள்ளடக்கிய இடம். அங்கெல்லாம் போய் அவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த காரியத்தை சாட்சியாக அறிவித்தான்.
அவன் ஒரு முதல் மிஷனரியாக மாறினான். Right? So Jesus is doing large scale missionaries work now. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு திரள் கூட்ட ஊழியத்தை அவர் செய்கிறார். He's calmed the storm and the sea. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புத கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தினார். Healed a man of 800 plus demons. 800க்கும் அதிகமான பிசாசினாலே பிடிக்கப்பட்ட அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை சுகப்படுத்தினார். And send a man who's not even a disciple to be his witness to 10 cities. தன்னுடைய சீசனாக கூட இல்லாத அந்த பிசாசு பிடியிலிருந்து மீட்கப்பட்ட அந்த நபரை 10 நகரங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மிஷனரியாக அனுப்பி விடுகிறார். Now we come to another grand story, something very rare even in the Old Testament. இன்னொரு முக்கியமான காரியத்துக்கு வருகிறோம். அது பழைய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்க முடியாத ஒன்று. There were a couple of prophets in the Old Testament. They had done this miracle. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில தீர்க்கதரிசிகள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். That is raising a person from death. அவர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். Jesus hasn't done this miracle yet. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பவில்லை. In how Mark tells this story. மார்க்குடைய அந்த அவருடைய அந்த கதை ஓட்டத்திலே இன்னும் இயேசு மரித்தோரை எழுப்பின சம்பவம் வரவில்லை. But we come to this story, but this is a sandwich story where we begin with the story and then we have another story and we finish with that same story that we began with. இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் ஸ்டோரின்னுவாங்க. அப்படின்னா மேல ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி நடக்கும், மறுபடியும் முதல் ஸ்டோரியுடைய தொடக்கம் அல்லது முதல் ஸ்டோரியுடைய தொடர்ச்சியை நாம் பின்பு பார்ப்போம். There's a man named Jairus who is a synagogue ruler, and he has a daughter and she is 12 years old and she is dying. ஜெப ஆலய தலைவனா இருந்தான யவீரு என்கிறதான ஒரு நபருக்கு ஒரு மகள் இருந்தால். அவளுக்கு 12 வயதாக இருந்தது. அவள் மரண படுக்கையில் இருந்தாள். She hasn't died yet, and so he says, "Come and lay your hands," so she could be healed. அவள் இன்னும் சாகவில்லை. அவள் மரண படுக்கையில் இருக்கிறாள், சாகிற தருவாயில் இருக்கிறாள். இயேசுவிடம் நீர் உம்முடைய கரத்தை வைத்தால் அவள் சுகம் பெற்று விடுவாள் என்கிற நம்பிக்கையோடு கூட இயேசுவை அழைக்கும்படியாக வருகிறான். What amazes me is Jesus immediately says, "Okay," and follows him. இயேசு கிறிஸ்து உடனடியாக சொல்றார், "வந்துறேன், இப்பவே நான் வருகிறேன்" என்று அவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறார். And as he is going through, there's a large crowd pressing him and pressing him and pressing him. அவர்கள் போய் கொண்டிருக்கிற போது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு வருகிறார்கள். But then we come across a lady that is been suffering for 12 years, the same age of that little girl. This lady has been struggling for 12 years with uncontrollable menstrual flow. 12 வருடங்கள் அந்த யவீருடைய மகளுடைய அந்த வயது 12 வருடங்கள், ஒருவேளை அந்த குழந்தை பிறந்த அந்த வருடத்திலிருந்து ஏற்கனவே 12 வருடங்களாக அதிக இரத்தப்போக்கினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததான ஒரு பெண்மணி இயேசுவிடம் வருகிறாள். She says to herself, "If I touch him, I would be healed." 27 வசனத்தில் அவர் சொல்கிறாள், இயேசு குறித்து அவள் கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக் கொண்டாள். She had great faith. அவளுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்தது. At the same time, she also had great fear. அதே நேரத்தில் அவளுக்கு மிகுந்த பயமும் இருந்தது. Because in that culture, when you are in a menstrual flow, you are not supposed to be out in the public, and you're not supposed to be in a crowd of men, and you're not supposed to be near a holy man. அந்த கலாச்சாரத்திலே இப்படியாக இரத்தப்போக்கு உள்ளதான பெண்மணிகள் கூட்டத்துக்குள்ளாக வரக்கூடாது. குறிப்பாக ஆண்கள் நிறைந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக பரிசுத்தமான ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு வரவே கூடாது. So she is taking a huge risk. ஆனால் இங்கே ஒரு ரிஸ்க். If she gets caught, she is in trouble. அவள் ஒருவேளை பிடிக்கப்பட்டால் மிகப்பெரிய தண்டனைக்கு உட்பட்டு போவாள். அதனாலே அவள் ஒரு துணிந்து ஒரு முடிவு எடுக்கிறாள். Yet she is so afraid, so much in need, she comes secretly in the crowd. 12 வருடங்கள் அவர் கட்ட பாடுகளினாலே எப்படியாவது இதிலிருந்து சுகமடைய வேண்டும் என்கிறதான தேவை இருந்தபடினாலே அவள் அந்த காரியத்துக்கு துணிகிறாள். Now she comes and touches him. இயேசு கிறிஸ்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறாள். Now this is where we're a little bit interesting in how the gospels tell the story. இந்த சுவிசேஷம் எவ்வாறு இந்த சம்பவத்தை விவரிக்கிறது என்பதுதான் ஆச்சரியமானது.
Matthew tells us she came and touched his, a new Greek word, krespadu. கஸ்பது என்கிறதான வார்த்தையை மத்தேயு இந்த சம்பவத்தை சொல்லும்போது பயன்படுத்துகிறார். Do you know what a krespadu is? கஸ்பது என்றால் என்ன தெரியுமா? If you looked at the picture of Jewish men, when you go home, you can Google and take a look at a picture of a Jewish man. They will have something hanging down on their side. ஒருவேளை ஒரு யூத ஆணுடைய உடையை நீங்கள் கவனித்தீர்களானால் அவருடைய வலது ஓரத்திலே ஒரு தொங்கல் போல இருக்கும். In the Old Testament, it is called tassel. பழைய ஏற்பாட்டில் டாஷோ என்று சொல்வார்கள். Every Jewish male who is over age 30 must have a tassel to remind him of the covenant with God. தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ததற்கு அடையாளமாக 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லோரும் அப்படிப்பட்டதான தொங்கலை வைத்திருக்க வேண்டும். This krespadu is hanging on the side, but where is the other side of the krespadu? ஒருவேளை அந்த கிரஸ்பதினுடைய இன்னொரு முனை எங்க இருக்கும்? No, where is it hanging on the other side? It's inside his pants. அந்த இன்னொரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேண்ட்க்கு உள்ளாக இருக்கும். This lady comes and touches something Jesus feels in his body. அந்த நபர் தொட்டதை இயேசு கிறிஸ்துவினால் உணர முடிகிறது. Now if I go and touch Pastor Saji's little pants corner, he may not feel it. ஒருவேளை சஜியுடைய அந்த பேண்ட்டுடைய நுனியை தொட்டால் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. But if I go and pull his underwear, he will know. ஓகே, அவருடைய உள்ளாடையை தொட்டால் அவருக்கு நன்றாய் தெரியும். That's what she is doing. இயேசு கிறிஸ்து உடைய அந்த உள்ளான பகுதியிலே இருக்கிறதான அந்த ஆடையினுடைய நுனியை அவர் தொடுகிறார். Luke says something else. He says Jesus felt in him the power leaving him. அங்கே லூக்கா சொல்லும்போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Mark doesn't tell us either one of them. ஆனால் இவை இரண்டையுமே மார்க் சொல்லவில்லை. He just says Jesus turned around and said, "Who touched me?" Here also says வல்லமை புறப்பட்டது. The power went from 30. Oh yeah, the power went out. Sorry, you're right. He also says power went out. இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து உடனடியாக என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். And the disciples are saying, "Wait a minute. There is so many people around you. Why are you saying who touched you?" இவ்வளவு பேர் திரளான ஜனக்கூட்டத்தினர் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யார் என்னை தொட்டது என்று அர்த்தமில்லாத ஒரு கேள்வியை கேட்கிறீரே என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். In verse 32 it says Jesus kept looking around to see who touched in English Bible, but in Greek Bible it says he looked around to see which lady touched him. ஒருவேளை நம்முடைய வேதாகமத்திலே யார் தொட்டது என்று கேட்டார் என்பதோடு இருக்கிறது. ஆனால் கிரேக்க பதத்திலே யார் தொட்டார்கள் என்று அந்த தொட்ட நபரை அவர் தேடினதாக நாம் வாசிக்கிறோம். எந்த பெண் தொட்டால் என்று இயேசு பார்த்தார். Yeah, so Jesus knew it was a lady who touched. Jesus knew he had healed her blood issue. தன்னை தொட்ட பெண் யார் என்று அவர் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிவார். ஒரு பெண்மணி தான் தன்னை தொட்டார் என்பதையும் அவர் அறிவார். And the lady also knew because in verse 29 it says immediately her body healed. அந்த பெண்மணிக்கும் தெரியும், ஏனென்றால் உடனே அவளுடைய உதிரத்தின் போக்கு நின்று போயிற்று. Blooding stopped. அந்த இரத்தப்போக்கானது முற்றிலுமாய் நின்று போனது. Now all of us men, we have no clue what this is all about. அவர்களே ஆண்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. My grandpa used to say instead of menstrual problem to the women, God had given us the problem to shave every day. பெண்களுக்கு உதிரப்போக்கு இருப்பது போல ஆண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஷேவ் பண்ற பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். There is no equivalent. ஆனால் அவர்களுடைய பாடு நமக்கு இல்லை. Yeah, this lady not only has physical illness, she has emotional illness, social illness, social separation, and she is always unholy. She could never go to the temple. இந்த பெண்மணிக்கு இருந்தது இந்த உடல் சுகவீனம் மாத்திரமல்ல, இது நிமித்தமாக
அவளுக்கு ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை இருக்கிறது, யாரிடமும் நெருங்க முடியாது. சமூக ரீதியான பிரச்சனை இருக்கிறது, ஏனென்றால் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவளை தீட்டாக கருதுவார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்த நபரை இயேசு சுகமாக்கினார். So when Jesus turns around and says, "Which lady touched me?" all the ladies in the crowd are looking around, and there isn't many ladies in the crowd next to Jesus. There is 12 guys around him and a whole bunch of other guys with one lady running away from Jesus. எந்த பெண்மணி என்னை தொட்டால் என்று கேட்டபோது எல்லோரும் விழித்திருக்க கூடும், ஏனென்றால் இயேசுவை சுற்றிலும் அவருடைய சீடர்கள், ஆண் சீடர்கள் தான். அதே போல அவரை சுற்றிலும் நிறைய ஆண் மக்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் அவள் இயேசுவை கண்டு பயந்து போகிறாள். Look at it says, she came and lay down at his feet with fear and trembling and told everything to him. 33 வசனம் சொல்கிறது, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். That lady was frightened. அந்த பெண்மணி மிகுந்த பயந்து போய் விட்டாள். Because if Jesus' healing was not true and Jesus was not a man with authority, they would have dragged her and stoned her for being in the crowd of men and touching men and making them all unholy. அவள் செய்த அந்த காரியத்தின் விளைவாக ஒருவேளை அவளுக்கு சுகம் கிடைக்காது இருந்திருக்குமானால் அந்த நபர்கள் எல்லோரும் அவளை இயேசுவினுடைய கண்களுக்கு முன்பாக இழுத்து சென்று கல்லால் எறிந்து கொண்டிருப்பார்கள். அதனால அவள் பயந்து போயிருந்தாள். But now you can imagine some of the men in the crowd, they were thinking, are we unclean or are we clean? இப்பொழுது அங்கிருந்த ஆட்கள் அனைவரும் யோசித்திருப்பார்கள், இந்த அசுத்தமான பெண்மணி நமக்குள்ளாக வந்திருக்கிறாளே, நம்மளெல்லாம் தொற்றிருப்பாள், நம்ம மேலெல்லாம் பட்டிருக்கோம், நம்மெல்லாம் இப்ப அசுத்தமா இருக்கிறோமா இல்ல சுத்தமா இருக்கிறோமா என்று புலம்பி இருப்பார்கள். Right? I'm surprised none of them said anything. I can imagine Peter saying, "Hey Jesus, what about us?" இந்த பெண்மணி பட்டதினாலே ஒருவேளை நானும் அசுத்தமாய் விட்டேனா என்று பேதுரு கேட்பான் என்று யோசித்தால் அப்படி யாரும் கேட்பது போல தெரியவில்லை. But Jesus' statement to her would have given them all great hope. He says to her, "Daughter, your faith has healed you. Go in shalom, God's peace, and freed from all your suffering." இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணிக்கு சொன்ன வார்த்தையானது அங்கிருந்து எல்லோரையும் சமாதானப்படுத்தி இருக்கும். அவர் சொன்னார், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். If she can go in peace, so can all the men that touch her. அவள் சமாதானமாய் போக முடியுமானால் அவளை தொட்ட எல்லா ஆண்களுமே அல்லது அவள் மேல் அவருடைய சரீரம் பட்ட எல்லா ஆண்களுமே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சமாதானத்தோடு போக முடியும். All because of one lady's faith. அது ஒரே ஒரு பெண்மணியுடைய விசுவாசத்தினாலே. In a huge disadvantage situation. ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழலானது, she fought everything socially against her to receive the grace from God. ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெறும்படியாக அநேக சங்கடங்கள் அவளை சூழ்ந்திருந்தாலும் கூட அதிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டாள். That's the meat in the nice sandwich story. நான் இந்த சாண்ட்விச் ஸ்டோரியில இடையில வர்ற அந்த மீட், இடையில வைத்திருக்கிற அந்த கறி அதுதான். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு வருவோம். அதே அந்த முதல் கதையினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். Right. While this happening, somebody comes from Jairus' family and says, "Don't bother Jesus, your daughter is dead." இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது யவீருடைய வீட்டிலிருந்து ஒரு நபர் ஓடி வந்து சொல்கிறான், நீங்கள் போதகரை தொந்தரவு படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் ஆல்ரெடி ஏற்கனவே மரித்து போனாள் என்று சொல்கிறான். Jesus overhears this and says to him, "Don't be afraid, only believe." அவன் சொல்வதை இயேசு கிறிஸ்து அவருடைய காதுகளில் விழுகிறது. அவர் உடனடியாக சொல்கிறார், ஜெபாலய தலைவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்கிறார். Now you can imagine Jairus being a father being a little upset. This lady took a little bit more time. ஒருவேளை யவீரு ஒரு தன்னுடைய பிள்ளைக்கான சுகத்துக்காக வந்த நபராக இந்த பெண்மணி உள்ளே வந்து இந்த நேரத்தை கடத்தியதெல்லாம் அவர் யோசிச்சிருப்பார், பெரிய தொல்லையாய் போய்விட்டதே, ஒருவேளை இந்த அம்மா வரலைன்னா நம்ம ஒருவேளை போயிருக்கலாம் என்று யோசித்திருக்க கூடும். You remember Martha and Mary saying that to Jesus, "If only you had been here at the right time, உங்களுக்கு தெரியும், our brother would have lived."
லாசர் மரித்து போன போது இயேசு கிறிஸ்து 2 நாட்கள் கழித்து வந்தபோது அவர் சொன்னால், நீர் இங்கே இருந்திருந்ததானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீர் தாமதமாக வருகிறீரே என்று சொன்னார்கள். அதே வண்ணமாக இவனும் யோசிக்க கூடும். Jairus might have thought something similar, and Jesus says, don't be afraid. யவுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Well, when they get home, that's another side interesting story. Jesus only takes John, James and Peter, I think. பேதுரு, யாக்கோபின் சகோதரன் யோவானை தவிர யாரையும் கூட்டிக் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். Because he's going to do a miracle. For the first time the disciples going to see it. And he needs good witnesses. இயேசு கிறிஸ்து முதல் முறையாக மரித்த ஒரு நபரை உயிரோடு எழுப்ப போகிறார். அதனாலே இதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு சாட்சியாக இருக்கிறதான நபர்கள் வேண்டும். அதனால இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போகிறார். And as an Andrew, I'm a little upset that he didn't take Andrew and leave Peter behind. ஒருவேளை ஆண்ட்ரூவாக என்னடா என்னோட கூட பிறந்த சகோதரன் மட்டும் கூட்டிட்டு போறாரு, என்னை கூட்டி போல என்று நான் ஒருவேளை வருத்தப்படக்கூடும். When he gets there, Jesus says, why are all these commotion? The child is not dead but sleep. அந்த ஜெபாலயத்தினுடைய வீட்டுக்குள்ளாக அவர்கள் வந்தபோது சந்தடிகளை மிகவும் அழுது புலம்பலை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். And those people who were crying are now laughing. இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்தவங்க இவர் சொன்னதை கேட்டு சிரிக்கிறார்கள். Because they know what a dead person looks like. மரித்த நபர் எப்படி இருப்பார் என்று அவர்களுக்கு தெரியும். Right? They are not fools. They have buried thousands of dead people. ஏதோ செத்து போனவங்கள தூங்குறவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க ஒருபோது இருந்ததுல அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் அவங்க ஏற்கனவே செத்தவங்களை அடக்கம் பண்ணி பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. Right? They know what a dead people is. எப்படி செத்தவங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். Matter of fact, sometimes there are Christian theologians that say Jesus really did not die on the cross. He was fainted and they took him down, and then the next day he revived and came back to life. ஒரு சிலர் இவ்வாறு சொல்லுகிறது உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரிக்கனா இல்ல, அவர் ஒரு மாதிரி மயக்கம் அடைந்திருந்தாரு, அவரை கீழே இறக்கி வைத்து அப்புறம் 2 நாள் தண்ணி தெளிச்சு விட்டு அவர் எழுந்து கொண்டார். But my teacher always said Romans know how to kill. அவருடைய ஆசிரியர் பொதுவாக சொல்றாரு, ரோமர்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல, அவர்களுக்கு தெரியும் எப்படி கொலை பண்ணணும்னு, அவங்க கரெக்டா கொலை பண்ணி இருப்பாங்க. The same way these people know when a person is dead, they are dead. அதை போலவே அவர்களுக்கு தெரியும் செத்த நபர் எப்படி இருப்பாங்க, உண்மையாவே செத்து இருக்காங்களா இல்ல சும்மா தூங்கி இருக்காங்களான்றது தெரியாதவர்கள் அல்ல அவர்கள். But Jesus is on mass, large scale miracles, who can chase away hundreds of demons. Raising a person from the dead is not something new. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பொறுத்தவரை அவர் 800க்கும் அதிகமான பிசாசுகளை துரத்தியவர். இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவரால் இந்த அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும். In his mind, she's only asleep. இயேசுவை பொறுத்தவரைக்கும் அந்த பெண், அந்த 12 வயது நிரம்பிய அந்த சிறு பெண் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். And so he goes in with the disciples and the father and the mother, and he says, Talitha kumi, little girl, get up. அங்கே அவர் சென்று அந்த 12 வயது நிறைந்த அந்த பெண்ணை பார்த்து தலித்தாகுமி என்று சொன்னால் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். I like verse 42. This little girl gets up and she walks around as if nothing bad happened. 42 வசனம், உடனே சிறு பெண் எழுந்து நடக்கிறாள். அவளுக்கு என்ன நடந்தது என்று ஒரு கவலையும் இல்லை. ஏதோ தூங்கிக்கிறது நபர் எந்திரிச்சு நடப்பதை போல அவள் நடக்கிறாள். In her mind also, she was only asleep. அவளை பொறுத்த வரைக்கும் கூட அவள் தூங்கி எழுந்த நபர் போல தான் இருக்கிறாள். Right? It is a foretaste of what will happen to Jesus. He will die and he will resurrect, and what will happen to all of us who will die and resurrect just asleep. இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே மரிப்பார், அவர் ஒரு நாளிலே உயிரோடு கூட எழும்புவார். அதே போலவே கிறிஸ்தவராகி நாமும் மரிப்போம், கட்டாயம் ஒரு நாள் உயிரோடு கூட எழும்புவோம் என்பதற்கான முன்னடையாளமாக இந்த அற்புதம் இருக்கிறது. I think 2 brothers and 1 sister mentioned about their spouses. They are just asleep from our perspective. They are awake in the presence of the Lord. ஒருவேளை நாம் இழந்த நம்முடைய சொந்தங்கள் ஒருவேளை மரித்திருப்பார்களானால் அவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு நாள் எழுந்திருப்பார்கள்.
And then there's a little humor at the end of verse 43. Jesus says to the parents, give her something to eat. அங்கே ஒரு நகைச்சுவை பார்க்கலாம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அந்த பெண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று சொல்கிறார். Right? So when we wake up from our death, we'll be pretty hungry. நாம் உயிர்த்தெழும் போது பல வருடங்களாக சாப்பிடாமல் படுத்திருந்ததுனாலே மிகுந்த பசியோடு இருப்போம். Especially the Christians. Why? In the non-Christians, they leave food for them at their tomb sites. நம்ம ரொம்ப பசியோடு இருப்போம். ஏன்னா கடவுளை அறியாதவங்க மரிக்கும் போது வருஷம் கொண்டு போய் அவங்களுக்கு படையில் வைக்கிறாங்க, நமக்கு யாரும் வைக்கிறது இல்லை. அதனால ரொம்ப பசியோடு இருப்போம். Yeah, that's why I like Singapore. They leave food for their old dead people. சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா மரித்து போனவங்களுக்கு அப்பப்ப கொண்டு போய் படையில் வைப்பாங்க. So I'm going to tell my sons, you have to leave me food. I don't want to wake up hungry. நாளைக்கு உயிரோடு எழுப்பும் போது பசியோடு நான் இருக்க விரும்பல, அதனால எனக்கு முன்னாடி கொஞ்சோடு ஏதாச்சும் வைப்பா என்று சொல்றது உண்டு. That's all humor. I don't believe any of them. அப்படி அதை நான் நம்புகிறேன் என்று எண்ணி விடாதீர்கள். ஒரு நகைச்சுவைக்காக நான் சொல்கிறேன். One group we keep hearing is a group that does not want miracles. நாம் தொடர்ந்து கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அற்புதங்களை நம்பாத ஒரு கூட்டத்தினர். None of the Pharisees, none of the scribes, they never came to him for miracle. பரிசேயர்களோ சதுசேயர்களோ வேதபாரகரோ எந்த ஒரு அற்புதத்துக்காகவும் இயேசுவிடம் வரவில்லை. For one reason, they were pretty wealthy people. அதுக்கு ஒரு காரணம் இருக்கக்கூடும். அவர்கள் பண வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். Or healthy people. அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சரீர பிரகாரமாக அதிக பிரச்சனை இல்லாதவர்களாக இருந்தார்கள். Or righteous people. அவர்கள் நீதிமானாக தங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தங்களை கருதி கொண்டவர்கள். They had no need for Jesus. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இயேசு அவசியப்படவில்லை. Sadly, that's true even now. இன்றைக்கும் கூட அதே காரியம் உண்மையாக இருக்கிறது. When God prospers us, when we have everything going our way, we really don't need God. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்விலே எல்லாம் சுமூகமாய் போகிறது, பண வசதியோடு இருக்கிறோம், சுகவீனமே இல்லை என்று சொன்னால் அநேக நேரங்களிலே நமக்கு ஆண்டவரே அவசியப்படாமல் நமக்கு தெரியும். Right? I have seen that in my own life. There is a crisis in my family. I pray all the time. As soon as the crisis is over, I forget to pray. அது அருமையான ஐயாவுடைய வாழ்வில் மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்விலுமே அது உண்மையா இருக்கிறது. ஒரு பிரச்சனை வீட்டிலே இருக்குமானால் நாம் எப்பொழுதும் ஜெபிப்போம், எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆனால் அந்த பிரச்சனை முடிந்த பின்பாக நாம் ஆண்டவரை மறந்து விடுவோம். That group did not want Jesus and his miracles. அந்த கூட்டத்தினருக்கு இயேசுவோ அவருடைய அற்புதங்களோ அவசியப்படவில்லை. We also saw when they lost all the pigs, they didn't want miracles either. நமக்கு தெரியும், அங்கே அந்த பன்றிகள் மரித்தபோது அங்கிருந்ததான நபர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவசியப்படவில்லை. When they lost economically, they didn't want Jesus either. அவர்களுக்கு பொருளாதார இழப்பு வந்தாலும் கூட அவர்களுக்கு இயேசு அவசியப்படவில்லை. The other group that we saw, they came and said Jesus is little off his head and that's his family, and we now see even the town where Jesus is from did not want any miracles from him. அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு ஏதோ மதி மயங்கி போயிருக்கிறார் அல்லது பைத்தியமாய் இருக்கிறார் என்று கொண்டிருந்த அவர்களுக்கு இயேசு அவசியப்படவில்லை. ஏன்? அவர் வசித்த அவர் வளர்ந்த அந்த இடத்தில் இருந்த நபர்களுக்கும் கூட அவர் அவசியப்படவில்லை. It says in verse 5, chapter I think it's 6, right? Chapter 6 verse 5, it says Jesus could not do any miracles in his own hometown except for a few people. அவர் தன்னுடைய சொந்த இடத்திலே 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவரை குணமாக்கினதை அல்லாமல் வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். Because they thought this is just Joseph's son, this is Mary's son, carpenter's son. We have his brothers here, we have his sisters here. He is nobody special. அவர்களை பொறுத்த வரைக்கும் இவன் யோசேப்பு மரியாளுடைய மகன் தானே, அவன் ஒரு தச்சன் தானே, இவனை நமக்கு சிறு வயதிலிருந்தே தெரியுமே, இவனுடைய சகோதரர்கள் நம்ம கூட தானே இருக்கிறாங்க, இவன்ட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கிறது என்பதாக எண்ணினார்கள். And as such they did not receive any miracles. அதனாலே அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, அதனாலே எந்த அற்புதங்களையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. I think this is also teaching us a lesson. இது கூட நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினை கொடுக்கிறது. When we sometimes get so intimate with who Jesus is, know more about Jesus, we become complacent and then we don't want to ask him for help.
நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே, இயேசுவை பற்றி அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பதினாலே, பைபிளை எப்போதும் நம்ம கூட வைத்திருப்பதினாலே சில நேரங்களிலே அவருடைய அருமை தெரிவதில்லை. அவரை நாம் மிக இலகுவாக எடுத்துக்கொள்கிறோம். Think about our prayers. நம்முடைய ஜெபங்களை யோசித்து பாருங்கள். We would say, Lord Jesus, heal Mr. Solomon if it is your will. நாம் பொதுவாக இவ்வாறு ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, இந்த சாலமோன் சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன், உமக்கு சித்தமானால் சுகமாக்கும். Because we want to be Armenian and ask for prayer, and we want to be Calvinist and say, if it is your will. அவர் அர்மீனிய கோட்பாடை உடையவர்களைப் போல ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் கால்வின் கோட்பாடை உடையவர்கள் போல உமக்கு சித்தமானால் செய்யும் என்று விட்டுவிடுவோம். Right? We don't want to make theological mistakes. நாம் இரண்டு பக்கமும் சரியாக சமன்படுத்த விரும்புவோம். We want to be politically correct with the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட அரசியல் ரீதியாக சரியாக இருக்க விரும்புவோம். Why not take risk? ஏன் நான் இதை துணிந்து செய்ய வேண்டும்? Why not we say, Lord Jesus, I want Solomon to be healed. ஆண்டவரே, இவன் சுகமாக விரும்புகிறேன் என்று நாம் சொல்வதில்லை. Leave it at that. Leave it at that. அதிலே ஏன் நிறுத்தக்கூடாது? Whatever he does, sure. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யட்டும். You genuinely ask for healing, 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 healing. நீங்கள் ஏன் உண்மையாக அவனை சுகப்படுத்தும் என்று கேட்டு நிறுத்தக்கூடாது? If he is healed, fine. If he is not, fine. Our theology is not messed up, but our prayer is honest. நீங்களும் நானும் ஆண்டவர் சித்தமானபடி அவர்களை சுகமாக்கினால் ஆக்கட்டும், ஆக்காவிட்டால் விடட்டும். ஆனால் நாம் ஏன் ஜெபிக்கும் போது ஆண்டவரை சுகமாக்கும் என்பதோடு நிறுத்துவதில்லை. The Lord really surprised me this June. இந்த ஜூன் மாசத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்திலே அவரை ஆச்சரியப்படுத்தினார். I have never seen miracle with my own eyes. Now I know why. It's because of my lack of faith. அநேக நேரங்களிலே அற்புதத்தை நேரடியாக பார்க்கிற வாய்ப்பு பெறவில்லை, ஏனென்றால் அதை குறித்த விசுவாசம் இல்லாது இருந்தபடினாலே. I have been writing a book about resurrection power. உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார். And I've been having huge debate about it, and I genuinely believe in Jesus' resurrection power. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் உறுதியாக நம்புகிறார். அதனால அதை குறித்ததான தர்க்கங்களை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். And I was in America visiting my middle son. அந்த நேரத்தில் அவர் அமெரிக்க தேசத்தில் இருந்தார். அவருடைய சின்ன பையனை அவர் பார்க்கும்படியாக சென்றிருந்தார். And Lori calls me and says her sister's daughter, 36 years old, she is dying of cancer, and the doctors have given her 24 hours. And Lori said, I cannot come from Singapore. Go and represent the family. You go and be with my sister and my sister's daughter. அவருடைய மனைவி அங்கே சிங்கப்பூர்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னுடைய சகோதரருடைய மகள் 36 வயது தான் ஆகிறது, அவங்க கேன்சரால் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் 24 மணி நேரம் தான் நேரம் கொடுத்துருக்கிறார்கள். நான் உடனடியாக கிளம்பி வந்து அவளை பார்க்க முடியாது, நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் போய் என்னுடைய சகோதரருடைய மகளை பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். Remember, I don't like to be with demons and I don't like to be with deceased people. பொதுவாக பிசாசு பிடித்தவர்களோடோ அல்லது மிகுந்த வியாதியோடு இருக்கிறவர்களோடோ சந்திப்பது என்பது சுலபமாக அவருக்கு இல்லை. That's why I'm not a pastor. I'm in seminary. I'm with dead books. அவர் அதனால தான் ஒரு போதகர் பணியை செய்யாமல் புத்தகங்களோடு கூட நேரத்தை செலவித்துக் கொண்டிருக்கிறார். But I went because my wife told me to go and see her. அவருடைய மனைவியுடைய சகோதரியுடைய குடும்பத்துக்கு அவர் சென்றார் பார்க்கும்படியாக. 8-hour drive. 8 மணி நேரம் டிராவல் பண்ணி போக வேண்டியிருந்தது. When I got there, they were all in tears and all. அங்க போகும்போது எல்லோரும் கண்ணீரோடு கூட இருந்தார்கள். And my sister-in-law said to me that she had been there with her for 3 days. Will I mind sitting with her so that she can go home, shower and change clothes and come back? And I was thinking, please don't leave me with her and go. அவங்களுடைய மனைவியுடைய சகோதரி சொன்னாங்க, ஒரு வாரமாக நான் அங்கே தான் இருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன், அதனால் நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உடை மாற்றிட்டு வருகிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் அவளோடு கூட அமர்ந்திருக்க முடியுமா என்று கேட்டார்கள். எனக்கு மனதுக்குள்ளாக தயவு செய்து என்னை தனியே விட்டு போய்விடாதீர்கள் என்ற பதட்டம் இருந்தது. But I said yes and I sat there. வேறு வழி இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அங்கே அவளோடு அமர்ந்தேன். And my 36-year-old niece is laying there unconscious with lots of tubes and all kinds of machines.
அந்த 36 வயது நிரம்பி அந்த மகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ உபகரணங்களோடு கூட உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். And the Holy Spirit said to me, "You've been preaching about the power of the Holy Spirit. Why can't you ask for some of the power of resurrection? Why can't you ask for some of the power of resurrection?" பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக பேசினார், நீ தான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து புத்தகமெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறாய், அது குறித்து தர்க்கமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய், இப்பொழுது அந்த வல்லமையிலே ஒரு வல்லமை வெளிப்பட முடியாது, ஏன் கேட்கக்கூடாது? I said to him, "I'm a Calvinist. I don't pray for such people." அவர் மரணத்துக்குள்ளே சொன்னார், நான் ஒரு கால்வினிஸ்ட், அதனால சுகம் வேண்டும் என்றெல்லாம் என்னால் துடிகரமாய் கேட்க முடியாது. I am not Pentecostal. நான் ஒரு பெந்தகோஸ்தே சபை சேர்ந்தவனும் அல்ல. I'm not even a Baptist. நான் ஒரு பாப்டிஸ்டும் அல்ல. I always go to non-denominational, independent, we don't care what you believe churches. ஒருவேளை நான் பொதுவாக போகிற சபையில் என்றால் எந்த ஒரு உபதேசத்தை மையமாக கொண்டு இயங்குகிற எந்த ஒரு சபையும் இல்லாமல் எதை வேணாலும் நம்பிக்கைப்பா என்று சொல்லுகிறதான சபைகளுக்கு தான் பொதுவாக அவர் போவதுண்டு. But I was so convicted in my heart. I said, "Lord, show me the miracle of resurrection." ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண்பியும் என்று ஜெபித்தேன். Now, I am not bragging. I'm not saying this is going to happen again, and I'm not saying it's because of my prayer, but yet the Lord gave her deliverance. She is at home. ஒருவேளை இதை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது இது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வதற்கோ நான் இதை சொல்லவில்லை. மாறாக நான் அன்றைக்கு ஜெபித்தேன், இன்றைக்கும் அவர்கள் அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள். Sometimes it is our lack of faith. சில நேரங்களில் நாம் விசுவாசிக்க மறந்து போகிறோம். Not all the time. எல்லா நேரமும் அல்ல. And please don't say I am saying if you have faith you can move mountains. That's not what I'm saying. நான் ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலையை பெயர்த்து போடுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. All I am saying is when we know who Jesus is, we leave everything at his feet. இயேசு யார் என்று நாம் அறிவோமானால் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களில் கொடுப்போம். We don't have to give any excuse for Jesus. இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் நாம் சொல்லாதிருப்போம். He can take care of himself. அவர் தன்னைத்தானே அவரால் பார்த்துக் கொள்ள முடியும். He can heal, he can raise the people from the dead, he can storm the sea, whatever he wants to do, he can do. All he is asking us is to have the faith like the lady, faith like Jairus. இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார். சுகப்படுத்த வேண்டும் என்றால் சுகப்படுத்துவார், உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றால் உயிரோடு எழுப்புவார். அவர் சித்தமானதே அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பெண்மணியை போல, எவரை போல விசுவாசத்தோடு அவரிடம் வருவதுதான். May God find us faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவர்களை, விசுவாசம் உள்ளவர்களை காண்பாரோ. Amen. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Thank you.